ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய பேர்தான் செல்வி. வறுமை என்பது ஒரு கொடிய நோய் போல நம்ம செல்வியையும் செல்வியின் கணவர் அமுதனையும் துரத்தி கொண்டுதான் இருந்தது. அமுதன் ஒரு தனியார் நிறுவனத்தில் மிக குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்து வந்தான். அந்த சொற்ப வருமானம் வாடகைக்கும் அன்றாட பஸ்ஸுக்கும் கூட போதுமானதாக இல்லை. இதற்கிடையில் செல்விற்கு ஒரு பச்சிளம் குழந்தை உள்ளது. அந்த குழந்தை தனியே விட்டுவிட்டு அவளால் எங்கும் வேலைக்கு போக முடியாத நிலை. ஒரு நாள் மாலை நேரம் வாசலில் அமர்ந்து ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டிருந்தாள் செல்வி. அப்போது பக்கத்து வீட்டு மலர், என்ன செல்வி, முகம் ஒரு மாதிரியாக இருக்கு. மறுபடியும் பண பிரச்சனையா என்று மெல்ல பேச்சு கொடுத்தாள் மலர். ஆமாக்கா, கையில் ஒரு பைசா கூட இல்லை, பாப்பாவுக்கு பல பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டும். அதுக்கு காசு இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். அமுதன் கிட்டையும் கேட்க முடியல. அவரே ரொம்ப நெருக்கடியில இருக்காரு என்று கண்கள் கலங்கியவாறு பேசினாள். அப்போது மலர் அவளுக்கு மிக அருகில் வந்து அமர்ந்தாள். செல்வி, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நீ சரின்னு சொன்னா உன்னுடைய கஷ்டம் எல்லாம் ஒரே மாசத்துல காணாம போயிரும். ஆனா உனது வீட்டுக்காரர் இதற்கு சம்மதிப்பாரான்னு தெரியலையே என்றாள். அப்போது செல்வி நிமிர்ந்து பார்த்தாள். என்ன வேலைக்கா சொல்லுங்க, உழைக்க தயாராக இருக்கிறேன் என்றாள். வேலைனா அது சாதாரண வேலை இல்ல. ஒரு பெரிய இடத்து விஷயம். அங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேணும். அதுக்கு ஒரு நல்ல தாய் வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் எனக்கு உன்னுடைய ஞாபகம் வந்துச்சு என்றாள். அந்த முதலாளி ரொம்ப வசதியானவரு. ஆனா குழந்தை மேல உயிரையே வச்சிருக்காரு. நீ சம்பாரிச்சா மாசம் ஒரு 20,000 தருவாரு என்றாள். அப்போது நீ உன்னுடைய குழந்தையையும் பார்த்துக்கலாம், அவங்களுடைய குழந்தையும் பார்த்துக்கணும். அவ்வளவுதான் என்றாள். அப்போது செல்வி திகைத்து போனாள். என்னக்கா சொல்றீங்க? நான் எப்படி இன்னொரு குழந்தைக்கு யோசிக்காத செல்வி, வறுமை என்பது கௌரவம் பார்த்தா வயிறு நிறையாது. அந்த பணக்கார முதலாளி சேகர் ரொம்ப நல்லவரு. ஒரு வாட்டி நேர்ல போய் கேட்டு பார்ப்போம். அவரு தரப்போற பணத்தை பார்த்தா உன் புருஷனே வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு. வா, முதல்ல போய் பேசி பார்ப்போம் என்றார் மலர். அவளை அப்போது தூண்டினாள். மனதயக்கத்துடனே செல்வி அந்த பெரிய பங்களாவிற்குள் நுழைந்தாள். அங்கே சேகர் தன் குழந்தையை ஏந்தியபடியே சோகமாக அமைந்திருந்தார். அப்போது செல்வியை பார்த்தவுடன் அவருக்குள் ஒரு நம்பிக்கை தெரிந்தது. மலர் சொன்னது போலவே செல்விக்கு மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் பேசப்பட்டது. நாட்களும் நகர்ந்தன. செல்வியின் கைகளில் பணம் புரண்டு போனது. வீட்டின் வறுமை மெல்ல மறைந்தது. ஆனால் ஒரு நாள் இரவு அவள் அறையில் தன் குழந்தையுடன் இருந்தபோது எதிர்பாராத விதமாக சேகர் உள்ளே நுழைந்தார். அவர் கண்கள் அன்று ஏதோ ஒரு வித்தியாசமான போதையில் இருந்தது போல செல்விக்கு தோன்றியது. அவர் செல்வியின் அருகே வந்து ஒரு கட்டையை நீட்டினார். செல்வி, இதுவரை என் குழந்தைக்கு பால் கொடுத்தாயா? என்று எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? இதோ 1,00,000 ரூபாய், என்று ஒரு நாள் மட்டும் என்னை உன் குழந்தையாக நினைத்துக்கொள் என்றாள். திக்கிட்டு போன செல்வி தன் கையில் இருந்த அந்த 1,00,000 ரூபாயையும் தன் குடும்பத்தின் வறுமையையும் ஒரு நிமிடம் யோசித்தாள். அந்த நிமிடம் அறையின் விளக்குகளும் அணைக்கப்பட்டது. மலரின் வார்த்தைகள் செல்வியின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. உன் குழந்தைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், உன் வறுமை தீரும் என்ற அந்த ஒற்றை வரி அவளை தூங்க விடவில்லை. மறுநாள் காலை தன் மெலிந்த குழந்தையை இடுப்பில் அணைத்தபடியே மலருடன் அந்த பெரிய பங்களாவிற்கு சென்றாள் செல்வி. வாசலிலேயே பிரம்மாண்டம் மிரண்டது. கார் நிறுத்தப்பட்டிருந்த விதம், அங்கே இருக்கும் டைல்ஸ்கள் என அந்த அனைத்தும் வீட்டின் செல்வ செழிப்பை பறைசாற்றினர். உள்ளே நுழைந்த செல்விக்கு ஒரு நிமிடம் மூச்சு முட்டியது. தாய் பாசம் இல்லாத தாய் வரவேற்பையில் அந்த வீட்டின் எஜமானி சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் ஒருவிதமான அகங்காரம் தெரிந்தது.
அங்கே ஒரு வேலைக்காரி அழுது கொண்டிருந்தாள். குழந்தைக்கு பால் பாட்டிலை வாயில் திணிக்க முயன்று கொண்டிருந்தாள். ஆனால் அந்த குழந்தை எதற்கும் அடங்காமல் வீறிட்டு அழுது கொண்டிருந்தது. அப்போது அந்த வீட்டு எஜமானி செல்வியே உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒருவித அருவருப்போடு பார்த்தாள். என்ன மலர், இவளைதான் கூட்டிட்டு வந்தியா என்று அலட்சியமாக கேட்டாள். பின்பு செல்வியை பார்த்து, உன் முதலாளிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன் தெரியல. இந்த காலத்துல எல்லோரும் தீன் பால்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தையே அப்படித்தான் வளர்கறாங்க. ஆனா இவருக்கு மட்டும் ஏதோ பழைய காலத்து எண்ணம். என் உடம்பை கெடுத்துக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் என்றாள். அதான் உன்ன மாதிரி ஒரு ஆளை தேடிட்டு இருக்காரு என்றாள். அப்போது செல்வி அதிர்ந்து போனாள். தன் குழந்தையைப் பற்றி கவலைப்படாமல் தன் அழகை பற்றி பேசும் ஒரு தாயை அவள் அதுவரை பார்த்ததே இல்லை. எனக்கு ஷாப்பிங் போக நேரம் ஆயிடுச்சு. திரைவரை வண்டி எடுக்க சொல்லு என்று வேலைக்காரியிடம் கத்தினாள் அந்த வீட்டு எஜமானி. பின்பு செல்வியிடம் திரும்பி, இதோ பாரு, உன் முதலாளி உள்ள ரூம்ல இருக்காரு. அவர் கிட்ட பேசி சம்பளத்தை முடிவு பண்ணிக்கோ. எனக்குள்ள இதில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு விறுவிறு என்று வெளியேறினாள். அப்போது செல்வி அந்த இடத்தை மௌனமாக பார்த்தாள். ஒரு தாயின் மடியில் இருக்க வேண்டிய குழந்தை இங்கே அந்நிய பெண்ணின் கையில் அழுது தவித்துக் கொண்டிருந்தது. பணம் இருந்தால் மட்டும் போதாது, பாசம் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு அப்போது தோன்றியது. அப்போது அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து கம்பீரமான தோற்றத்துடன் சேகர் வெளியே வந்தார். அவர் கண்களில் தன் குழந்தை பற்றிய கவலை அப்பட்டமாக தெரிந்தது. செல்வியை பார்த்ததும் அவரின் முகம் சற்று மலர்ந்து, நீங்கள்தான் செல்வியா? மலர் உங்களை பத்தி சொன்னாங்க. என் குழந்தைக்கு ஒரு தாயை நம்பி தேவைப்படுது. உங்களால் அதை செய்ய முடியுமா? நீங்கள் கேட்கிறதை விட அதிகமாக நான் பணம் தர தயாராக இருக்கிறேன் என்றார். அப்போது செல்வி தன் இடுப்பில் இருந்த குழந்தையை ஒருமுறை பார்த்தாள். பின்பு அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை பார்த்தாள். வறுமையின் பிடியில் இருந்த அவளுக்கு அந்த நிமிடம் அந்த வேலை ஒரு பெரும் வர பிரசாதமாக தெரிந்தது. ஆனால் இதற்கு அவள் கணவன் அமுதன் சம்மதிப்பானா என்ற அச்சம் அவள் மனதை அரித்துக் கொண்டிருந்தது. பணக்கார எஜமானே அப்போது அலட்சியமாக வெளியேறியதைக் கண்ட செல்விக்கு பெருமூச்சுதான் வந்தது. பெற்ற பிள்ளையை தன் மார்போடு அணைக்க வேண்டிய வயதில் அதை ஒரு வேலைக்காரியிடம் தள்ளிவிடுவிட்டு போகின்றாளே என்று அப்போது மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்றாள். செல்விக்கு சத்தான உணவு கிடைத்தால் அவளுக்கும் அவளது குழந்தையும் மெலிந்து போயிருந்தார்கள். ஆனால் இங்கே எல்லாவற்றைக்கும் வசதி இருந்தும் அந்த குழந்தைக்கு தாயன்பு கிடைக்கவில்லை. அப்பொழுது சேகர் மெல்ல அறைக்குள் நுழைந்தார். மலர் அவரை பார்த்து மரியாதையுடன் எழுந்து நின்றாள். சேகர் செல்வியை ஏறிட்டு பார்த்தார். வறுமையின் ரேகைகள் அவள் முகத்தில் படர்ந்திருந்தன. அவளது இடுப்பில் இருந்த குழந்தையோ எலும்பும் தோலுமாக இருந்தது. அவர் மலரை பார்த்து மெல்லிய குரலில் கேட்டார். மலர், இவங்களையா கூட்டிட்டு வந்தீங்க? இவங்களே ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. இவங்களுக்கு முதல்ல சத்தான சாப்பாடு தேவைப்படுது. இவங்களால எப்படி என் குழந்தையை ஆரோக்கியமாக வளர்க்க முடியும்? அவர் கேட்டது நியாயமான கேள்விதான் என்றாள். அந்த வார்த்தைகள் செல்வியின் தன்மானத்தை சுட்டெரித்தனர். ஒரு தாயின் பகுதியே அவளது உடல் எடை வைத்து எடை போடுவதைக் கண்டு அவளுக்குள் ஒரு வேகம் பிறந்தது. தன்னையும் அறியாமல் செல்வியே தைரியமாக பேசத் தொடங்கினாள். ஐயா, நீங்க சொல்றது சரிதான். எங்ககிட்ட வசதி இல்லை, அதனாலதான் நானும் என் குழந்தையும் மெலிஞ்சு போயிருக்கோம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு தேவையான பாலை கொடுக்கிறது வெறும் உடல் பலம் இல்லை. அது ஒரு தாயோட மனசு. சேகர் சார். சேகர் வியப்புடன் அவளை பார்த்தார். செல்வியை தொடர்ந்தாள். அப்போது கடவுள் ஒரு குழந்தையை பூமிக்கு அனுப்பினானா அதற்கான உணவையும் சேர்த்துதான் படைக்கின்றார். ஒரு தாயோட மார்புல சுரக்குற பால் அவளோட இரத்தத்தில இருந்து வருது இல்லைங்களா? அது அவ குழந்தையோட மேல வச்சிருக்க பாசத்தில இருந்து வருது.
எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ என் பிள்ளையை பார்த்து என் மார்புல பால் சுரக்கும். அதே பாசத்தை உங்க பிள்ளைக்கும் என்னால காட்ட முடியும். அந்த நம்பிக்கையில்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் என்றாள். செல்வியின் இந்த தீர்க்கமான பேச்சை கேட்ட சேகரின் முகத்தில் ஒரு ஆச்சரியம் கலந்த மரியாதை தெரிந்தது. பணக்கார பெண்ணிடம் காணாத அந்த தாய்மையின் கம்பீரம் இந்த ஏழை பெண்ணிடம் இருப்பதை அவர் உணர்ந்தார். அவர் மெல்ல புன்னகைத்து, மன்னிச்சிடுங்க செல்வி. உங்க வார்த்தைகள் எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. வசதி வாய்ப்பு எவ்வளவோ இருக்கு. ஆனா என் குழந்தைக்கு தேவைப்படுற அந்த தாய் பாசம் மட்டும் கிடைக்காம இருந்தது. நீங்க தயவு செஞ்சு இந்த குழந்தைக்கு பொறுப்பேத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நானே செஞ்சு தரேன் என்றார். அப்போது அவர் அருகில் வந்து ஒரு கவரை நீட்டினாள். இதுக்கு முன்பணம் உங்களுக்கு தேவை. சத்தான உணவுகளை முதலே வாங்கி சாப்பிடுங்க. நாளையிலிருந்து நீங்க இங்க வேலைக்கு வரலாம் என்றார். பணத்தை பார்த்த செல்விக்கு ஒரு பக்கம் நிம்மதி இருந்தாலும் மறுபக்கம் தன் கணவன் அமுதனிடம் இதை எப்படி சொல்லப் போகிறோம் என்ற பயம் நெஞ்சுக்குள் கனக்கத் தொடங்கியது. சேகரின் கண்கள் கலங்கியிருந்தன. செல்வி தன் மனைவியை பிடிவாதமாக இருக்க அவளுக்கு அவளோட அழகும் சமூக அந்தஸ்தும்தான் முக்கியமாக தெரிந்தது. ஆனால் பாவம் இந்த சின்ன குழந்தை பவுடர் பால் ஒதுக்காமல் அழுது கொண்டே ரொம்ப மெலிஞ்சு போயிட்டான். என் பையனோட ஆரோக்கியத்தில என்னால இனிமே சமரசம் செஞ்சுக்க முடியாது என்று அவர் ஆதங்கப்பட்டார். அப்போது செல்வி மெல்லே கேட்டால், சரிங்க ஐயா, எனக்கு என்ன சம்பளம் தருவீங்க? சேகர் தயங்காமல் சொன்னார், உங்களுக்கு மாதம் 25,000 தருவேன். இது போக உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கும் தேவையான சத்தான உணவுகள், மருத்துவ செலவு எல்லாவற்றையும் நானே பார்த்துக்கொள்கிறேன். என் குழந்தையே ஆரோக்கியமாக இருந்தா அதுவே எனக்கு போதும் என்றார். அப்போது செல்விக்கு தலை சுற்றியது. தன் கணவன் அமுதன் ஒரு மாதம் முழுக்க உழைத்தாலும் இதில் பாதி கூட கிடைக்காது. வீட்டுக்கு வந்ததும் தயங்கி தயங்கி அமுதனிடம் விஷயத்தை சொன்னாள். அப்போது செல்வி முதலிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன செல்வி சொல்ற? அடுத்த வீட்டு பிள்ளைக்கு நீ பால் கொடுப்பியா? ஊர் உலகம் என்ன பேசும் என்று கோபப்பட்டார். உலகம் பேசுறதை கேட்டா நம்ம புள்ளை பசியில செத்துடுங்க. அந்த வீட்டு முதலாளி ரொம்ப நல்லவரு. அவரோட குழந்தைக்கு ஒரு தாய் தேவைப்படுறா. நமக்கும் பணம் தேவைப்படுது. நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்காக இதை செய்ய விடுங்க என்று அப்போது செல்வி கெஞ்சினாள். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வறுமையின் கொடுமை அவனை சம்மதிக்க வைத்தது. மறுநாள் காலை அப்போது செல்வி தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு அந்த பெரிய பங்களாவிற்கு நுழைந்தாள். சேகர் அங்கே காத்திருந்தார். அப்போது செல்வியை பார்த்ததும் ஓடி வந்து தன் மகனை அவளிடம் ஒப்படைத்தார். செல்வி, இன்னைக்கு முழுவதும் நீங்க இங்கதான் இருக்கணும். ராத்திரி 9 மணிக்கு மேலதான் நீங்க வீட்டுக்கு போகலாம். உங்களுக்குன்னு ஒரு தனி அறை அங்கே ஒதுக்கி இருக்கேன் என்றார் சேகர். வேலைக்காரி ஒருத்தி செல்வியை அந்த அறைக்கு அழைத்துச் சென்றாள். அது ஒரு சொர்க்கம் போல இருந்தது. குழந்தைக்காகவே பார்த்து பார்த்து இணைக்கப்பட்டாரே. ஆனால் அங்கே இருந்த சேகரின் குழந்தை பசியால் அலறிக் கொண்டிருந்தது. அப்போது செல்வி மெல்ல அந்த குழந்தையை தூக்கி தன் மார்போடு அணைத்து, அப்போது அதுவரை பாலில் இல்லாத ஒரு கதகதப்பை அந்த குழந்தை உணர்ந்தது. செல்வியின் அணைப்பில் இருந்த அந்த தாய்மையின் மனம் அழுகை மெல்ல நிறுத்தியது. சிறிது நேரத்திலேயே செல்வியின் அரவணைப்பில் அந்த குழந்தை நிம்மதியாக பால் குடித்துவிட்டு அவள் மடியிலேயே உறங்கி போனது. ஆனால் அந்த குழந்தை செல்வியை கட்டிப்பிடித்திருந்த விதம் அவள் மனதிற்கு ஒரு விசித்திரமான பாரத்தை ஏற்படுத்தியது. அப்போது செல்வி நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே சேகர் நின்று கொண்டிருந்தார். தன் குழந்தை செல்வியின் மடியில் அமைதியாக உறவுங்குவதைக் கண்டு அவரது கண்களில் ஒரு திருப்தியும் அதே சமயம் சொல்ல முடியாத ஒரு ஏக்கமும் தெரிந்தது. அந்த அறையின் குளிர்ச்சியும் மென்மையான மெத்தையும் சேகரின் குழந்தைக்கு பழகியிருக்கலாம். ஆனால் செல்வியின் மடியில் அந்த குழந்தை அமைதியாக உறங்கிய விதம் அந்த பங்களாவிற்கே ஒரு புதிய அமைதியை கொடுத்தது.
அப்போது செல்வியின் சொந்த குழந்தை நிலவன் தன் மடியின் இன்னொரு குழந்தை இருப்பதை ஒருவித திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தான். அவனது பிஞ்சு உள்ளத்தில் இது அவனுக்கு புரியவில்லை. தன் தாயின் அரவணைப்புக்காக அவன் கைகளை நீட்டி அப்போது செல்வியின் சேரியையை பிடித்து இழுத்தான். செல்வியின் கண்கள் கலங்கினர். சரிடா கண்ணா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். சேகரின் குழந்தையை தூக்க வைப்பது அவளது கடமை. தன் குழந்தையை அரவணிப்பது அவளது உரிமை. ஆனால் அந்த நேரத்தில் கடமை உரிமை வென்றியிருந்தது. சேகரின் குழந்தை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றது. அப்போது செல்வி மெல்ல எழுந்தாள். அந்த அறையில் இருந்த விலை உயர்ந்த பொம்மைகளை நிலவரின் முன்னால் அடுக்கி வைத்தாள். பளபளக்கும் அந்த பொம்மைகளை பார்த்தவுடன் நிலவன் தன் இயக்கத்தை மறந்து விளையாடத் தொடங்கினான். நேரம் நகர்ந்து சென்றது. சேகரியின் குழந்தை அந்த வசதியான மெத்தியில் கிடத்தினாள். அப்போது இயேசு இயந்திரத்தின் மெல்லிய சத்தம் அறையை நிறைந்தது. இப்பொழுது நிலவனும் பசிக்கத் தொடங்கியது. அவன் அழுது கொண்டே செல்வியின் மடியில் சாய்ந்தான். அவனுக்கும் பால் கொடுத்து உறங்க வைத்தாள். ஆனால் ஒரு தயக்கம் அவளை தடுத்தது. இந்த விலை உயர்ந்த மெத்தையில் என் மகனை படுக்க வைக்கலாமா என்று ஒரு பயம் அவளை ஆட்கொண்டது. வேறு வழியின்றி மெத்தைக்கு கீழே இருந்த தரைவிரிப்பில் தன் மகனை அப்போது படுக்க வைத்தாள். தானம் அவன் அருகில் தரையிலேயே அமர்ந்து மெல்ல கண் அயர்ந்தார். அப்போது செல்வி அரை தூக்கத்தில் இருந்த பொழுது அறையின் கதவு மெல்ல திறக்கும் சத்தம் கேட்டது. திக்கிட்டு எழுந்தாள். அங்கே ஒரு வேலைக்காரி கையில் ஒரு கண்ணாடி டம்ளருடன் நின்று கொண்டிருந்தாள். அதில் ஆவி பறக்கும் பால் இருந்தது. அந்த வேலைக்காரி பாலை செல்வியிடம் நீட்டினாள். செல்வி ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தாள். இது எதுக்கு என்று தயக்கத்துடன் கேட்டாள். அந்த வேலைக்காரி மெல்லிய குரலில் சொன்னால், இதை முதலாளி கொடுக்கச் சொன்னாரு. நீங்க 2 குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டியிருக்கு. உங்க உடம்புல சத்து இருந்தாதானே அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதை குடிங்க என்றாள். செல்வி அந்த பால் டம்ளரை வாங்கினாள். அந்த பாலில் இருந்த சூட்டை விட சேகர் காட்டிய அந்த அக்கறை அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. ஆனால் அதே சமயம் அந்த வேலைக்காரி சொன்ன அடுத்த வார்த்தை அவளை அதிர வைத்தது. செல்வி, கவனமாக இருங்க. முதலாளிக்கு குழந்தை மேல எவ்வளவு பாசமோ அதே அளவுக்கு அவர் ரொம்ப கண்டிப்பானவர். எப்போதுமே என்ன நினைப்பார்னு சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு அவள் நகர்ந்தாள். வேலைக்காரி நீட்டிய அந்த பால் டம்ளரை செல்வி வாங்கினாள். இதை நீங்க குடிக்கணும் செல்வி. இன்னும் கொஞ்ச நேரத்துல முதலாளி பழங்கள் கொண்டு வர சொல்லி இருக்காரு. அதையும் நீங்க சாப்பிடணும் என்று கட்டளையிட்டாள் அந்த பெண். செல்வி திகைத்து போனாள். இவ்வளவு பழங்களா என்னால சாப்பிட முடியும்? வேலைக்காரி சிரித்து கொண்டே சொன்னால், முதலாளியோட கண்டிப்பான உத்தரவு இது. நீங்க நல்லா சாப்பிட்டு சத்தா இருந்தாதான் அவரோட குழந்தைக்கும் ஆரோக்கியமாக வளரும். அதனால மறுக்காம சாப்பிடுங்க என்றாள். செல்வி அந்த பாலை மெல்ல பருகினாள். பெருமூச்சு. சரியாக ஓராண்டு ஆகிறது. அவள் ஒரு முழு டம்ளர் பாலை குடித்து வறுமையின் பிடியில் இருந்தபோது 2 சொட்டு பாலில் அதிக தண்ணீரை கலந்து ஒரு தேக்கரண்டி சர்க்கரை போட்டு பெயருக்கு ஒரு தேநீராக குடித்து பசியே ஆற்றினாள். அந்த நிலவுகள் அவள் கண்ணெதிரே வந்து சென்றது. இன்று ஒரு அந்நிய பெண்ணின் குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக இவ்வளவு உயர்தரமான உணவு அவளுக்கு கிடைக்கின்றது. காலம் மனிதனை எப்படி எல்லாம் மாற்றுகின்றது. ஒருவேளை எங்கே எனக்கு இன்று உலகமே காலடியில் கிடப்பது போல இருக்கிறது. ஆனால் இதற்கு காரணமாக இருப்பது இன்னொரு தாயின் கடமைதான் என்று நினைத்தபோது அவளது கண்கள் தானாக கசிந்தனர். அடுத்த 4 நாட்களிலேயே செல்வியின் தோற்றத்தில் நல்ல மாற்றம் தெரிந்தது. சத்தான உணவுகளால் அவள் முகம் மெலிந்து பொலிவு பெற்றது. நிலவனம் அந்த பங்களாவின் சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக பழகினான். ஆனால் செல்வி ஒரு விஷயத்தை நுட்கமாக கவனித்தாள். ஒவ்வொரு முறையும் அவள் சேகரின் குழந்தையை தூக்கிக் கொண்டு அறைக்குள் நுழையும்போது சில நிமிடங்களை சேகர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அறைக்குள் வருவார். குழந்தை தூங்கிட்டானா, பால் குடிச்சானா என்று விசாரிப்பார்.
ஆனால் அவர் கேட்கும் கேள்விக்கும் அவர் பார்க்கும் பார்வைக்கும் சம்பந்தமே இல்லாத போல் செல்விக்கு தோன்றியது. அவளது கண்கள் செல்வியை ஒருவித விசித்திரமான நோக்கத்தில் ஊடுருவினர். அவர் அறைக்குள் வரும்போதெல்லாம் செல்விக்குள் ஒருவிதமான சவரியர்யம் ஏற்பட்டது. உடல் சிலித்து போனது. அவர் உள்ளே நுழைந்த உடனே அவள் மடியில் இருந்த குழந்தை மெல்ல கீழே இறங்கி விடுவான். தற்காப்புக்காக தன் சேலையை சரி செய்து கொண்டு தள்ளி நின்று கொள்வாள். சேகர் தன் மகனை பற்றி கேட்டாலும் அவளது கவனம் முழுவதும் செல்வியின் மீதே இருப்பதை அவள் உணர முடிந்தது. செல்வி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சாப்பாடு எல்லாம் சரியா இருக்கா என்று அவர் கேட்கும் விதம் கனிவாக இருந்தாலும் அந்த அறைக்குள் நிலவும் ஒருவித மௌனமும் செல்வியே அச்சப்பட வைத்தது. வறுமை விழுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் ஏதோ ஒரு புதிய விபரீதம் தன்னை நோக்கி வருவதை அவளது உள்ளுணர்வு எச்சரித்தது. சேகர் அடிக்கடி அறைக்குள் வருவது செல்விக்கு ஒருவித சங்கட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தது. அனுமதி இல்லாமல் ஒரு பெண் இருக்கும் அறைக்குள் அவர் நுழைவது அவளுக்கு பிடிக்கவில்லை. 4 நாட்கள் வெறுத்து பார்த்த செல்வி இன்று தன் மௌனத்தை உடைக்க தீர்மானித்தாள். யா, ஒரு நிமிடம், நான் இங்கே வேலைக்கு வந்து உங்க குழந்தையை பார்த்துக்கத்தான். ஆனா நீங்க அடிக்கடி அனுமதி இல்லாம இந்த அறைக்குள் வருது எனக்கு சரியா படல. தயவு செஞ்சு இதை தவிர்ச்சிடுங்க என்று உறுதியாக கூறினாள். செல்வியின் பேச்சை கேட்ட சேகரின் முகத்தில் கோப கோடுகள் தெரிந்தன. அவர் ஒரு ஏளனமாக சிரிப்புடன் அவளை பார்த்தார். செல்வி, நான் ஏன் அடிக்கடி வரேன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு எவ்வளவு சத்தான உணவுகளையும் பழங்களையும் ஏன் கொடுக்கிறேன்னா என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்தான். ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க உங்க சொந்த பையன் மேல காட்டுற அக்கறையை என் பையன் மேல காட்டுவீங்களான்னு பயமா இருக்கு. நான் பணம் செலவு பண்றது என் குழந்தைக்காக, உங்க குழந்தைக்காக இல்லை என்றார் ஆத்திரத்துடன். சேகரின் இந்த வார்த்தைகள் செல்வியின் இதயத்தில் ஈட்டியால் குத்தியது போல இருந்தது. அவளது வறுமையை சுட்டிக்காட்டி அவளது தாயின் பணிவை அவர் சந்தேகப்பட்டுவிட்டார். அப்போது செல்வி தன் இடுப்பில் இருந்த நிலவனை இன்னும் பலமாக அணைத்துக் கொண்டாள். என்ன நினைச்சீங்க ஐயா, நான் ஏழைதான். ஆனால் ஈனை பிறவி கிடையாது. நான் சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கை சோறும் உங்க பணத்துல இருந்து வருது. அது எனக்கு தெரியும். செஞ்ச நன்றியை மறக்கிறத நான் இல்லை. ஒரு தாயா இப்படி ஒரு குழந்தையை பசியார விட்டுவிட்டு இன்னொரு குழந்தைக்கு மட்டும் வாரி வழங்க முடியுமா என்று அவள் கூறினாள். அவள் கண்கள் சிவந்து, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா உங்க பணமும் எனக்கு வேணாம், இந்த வேலையும் எனக்கு வேணாம், உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அவள் ஆவேசமாக பேசினாள். சேகர் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். ஒரு ஏழைப்பெண் தான் தரும் இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி எறிவாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அப்போது செல்வி, நில்லுங்க என்று பேசினார் என்று அவர் பின்னால் இருந்த குரல் கொடுத்தார். ஆனால் செல்வி திருப்பி கூட பார்க்கவில்லை. தன் மகனை தூக்கிக் கொண்டு அந்த பிரம்மாண்டமான பங்களாவில் இருந்து விடு என்று வெளியேறினாள். அவள் நடந்த வேகம் அவளது கோபத்தையும் தன்மானத்தையும் பறைசாற்றியது. வீட்டுக்கு திரும்பும் வழியில் அவளுக்கு ஒரு விஷயம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. பசி வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு தாயின் உண்மையான பாசத்தை சந்தேகப்படும் இடத்திற்கு ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. வீட்டு வாசலில் நின்றபோது மீண்டும் வறுமை அவனை வரவேற்றது. ஆனால் அவள் மனதில் ஒருவித நிம்மதி இருந்தது. சேங்கரின் பங்களாவில் இருந்து செல்வி வெளியேறிய போது அவளது உள்ளத்தில் தன்மானம் கனகனவென்று கொண்டிருந்தது. என் வறுமையே பகடக்காயாக வைத்து என் தாய்மையே அவர் சந்தேகப்பட்டு விட்டாரே என்ற கோபம் அவனை ஆட்கொண்டிருந்தது. ஆனால் அந்த இரவு அவளது வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே உழுக்கப் போகிறது என்று அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. இரவு 9 மணி இருக்கும். வேலைக்கு சென்ற அமுதன் இன்னும் வீடு திரும்பவில்லை. சில்வி வாசலுக்கு உள்பக்கமாக தவிப்புடன் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது பழைய கைபேசி அலறியது. எதிர்முனையில் ஒரு பேசிய குரல் அவளது உலகத்தையே இருட்டாக்கிவிட்டது. அமுதனுக்கு விபத்து ஏற்பட்டுவிட்டது. சீக்கிரம் மருத்துவமனைக்கு வாருங்கள் என்று அவர் கூறினார்கள்.
பதறி அடித்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினாள். ஆனே அங்கே அவளுக்கு காத்திருந்தது ஒரு சடலம் மட்டுமே. இரத்த வெள்ளத்தில் கிடந்த தன் கணவனின் முகத்தை பார்த்தவுடன் செல்வி அங்கே மயங்கி விழுந்தாள். யாரை நம்பி இருந்து இந்த துணிச்சலோடு வேலியை விட்டு வந்தேனோ அவரே என்னை விட்டு போய்விட்டார் என்று அவள் நெஞ்சு வெடிக்க அழுதாள். மறுநாள் காலை அமுதனின் இறுதி சடங்குகளும் முடிந்தன. செல்வியின் வீடு உறவினர்களாலும் அக்கம் பக்கத்தினராலும் நிறைந்திருந்தது. ஒவ்வொருவரும் அவரை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். இவ்வளவு இளம் வயதில் கணவனை இழந்துவிட்டு இந்த பச்சைப்பிள்ளை குழந்தையை வைத்துக்கொண்டு இவள் என்ன செய்யப் போகிறாள் என்று முணுமுணுப்புடன் அவளது காதுகளில் இயற்கை காட்சி ஊற்றுவது போல இருந்தது.